அன்பு வணக்கம் அனைவருக்கும். முதல்ல நம்ம எந்த கட்சி என்னன்றதை விட எடப்பாடியாரை பற்றி முதல்ல விளக்கம் கொடுத்து எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடியாரை பற்றி இன்றைக்கி எப்பேற்பட்ட ஆளுன்றது ரொம்ப வரையறுக்கப்பட்ட ஒன்று. 2016 ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாகவும் கட்டுக்கோப்பவும் இந்த ஆட்சி நடத்திக்கின்னு வர்றார். இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்லி முடிஞ்சு போச்சு 6 மாதம் 1 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் எல்லாருமே சின்ன பின்னமாக 4 வருஷம் அழகாக கொண்டாந்தார். அதுக்கப்புறம் நிறைய பேர் தோத்துட்டாங்க 6 தோத்தார் 5 தோத்தார் எல்லாமே 2% 3% ஓட்டில் தான் தோத்துக்கின்னு வர்றாரு தவிர எந்த விதத்துலையும் ஃபெயிலியரே ஆகலை. பக்காவான லைஃப் அவர் அப்படியே தேன் கூடு மாதிரி கட்டி வச்சு அந்த கொப்பை தேன் சுரந்து எந்த அளவுக்கு குடிக்கலாமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை செஞ்சார், இன்னும் செய்வார், இன்னும் செய்ய போகிறார். ஆனால் இடையே சில புல்லுரிகள் மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே வந்து அவரை கெடுக்கிறது, எதிர்கட்சிகள் கூட பரவாயில்ல, உள்ளே இருக்கிற ஆளுங்க சில பேர் ரொம்ப நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேசி நல்ல ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. ரெண்டாவது டிடி இப்போ சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமமுகன்னு கட்சி ஆரம்பிச்சிருந்தார். இன்னை வரலையும் ஒரு கூட்டம் போட தெரியல. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு தடவை பேசுகிறாரு. ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அவர் என்ன பேசினா அவருக்கே புரியல. நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு, நீங்கள் என்ன பேசினாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாருன்னு தெரியாது. அது மாதிரி மாற்றி பேசினே போகிறார். ஓபிஎஸ் சொல்ல வேணாம். அவர் பக்கு சேர்க்கணுன்றாரு. அவர் பண்ண தப்பு பூரா மறந்துட்டாரு. சேர்க்கணுன்றத விட அவராக கூட மக்கள் கூட்டணி எந்த அளவு இருக்கிறாங்க அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அமமுக இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த வெளியே போன அத்தனை பேருக்கு எல்லாம் சொல்ல முடியும். வெளியே போன அத்தனை பேரும் ஏதாவது குறை சொல்லி 3-4 பேர் தான் இல்லை, 4 பேரை கூட 4 பேர் 4000 பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி 1.5 கோடி 2 கோடி தமிழரை கட்டி காப்பாற்றி ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது தேனாவும் ஒரு பெரிய ஒரு கட்சி அவருக்கு கட்டுக்கோப்பாக கொண்டாடுறார். அந்த கட்சியை வளர்க்கிறத மக்களாகிய நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இருக்கிற எதிர்கட்சி ஆளுங்களை இருக்கிற ஆட்சியை அலங்கோலமாக கடக்கிற ஆட்சியை அகற்றிட்டு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும். ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு ரெட்டை இலை ஜெயிக்க வச்சு எடப்பாடியார் ஜெயிக்க வைக்கிறது நம்ம தமிழோட மக்களோட கடமை, மக்கள் உரிமை. நன்றி, வணக்கம்.